மறுமலர்ச்சி மனங்கள் அத்தியாயம் 6. திரு மற்றும் மதியின் விமான பயணம் நீண்ட தூரமாகும். டிராலியை தள்ளியபடி திரு முன்னே நடந்தான். கூடவே அகரன் ஜர்கினை மாட்டியவாறு தோளில் பையோடு சென்றான். சற்று பின்னே மதி சுடிதாருடன், அமுதனி ஒரு ஸ்கர்ட் மற்றும் டாப் போட்டு சிறு போனிடெயில் போட்டிருந்தாள். மதிக்கு சுடிதார் போட்ட பழக்கம்தான், ஆனால் வெகு நாட்கள் ஆகிறது. புடவையில் இருந்தவள் இப்போது வள்ளி மற்றும் தனத்தின் அறிவுரையால் இதை போட்டாள். ராஜன் தான் முக்கிய காரணம். மதி மற்றும் அமுதனிக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அடிப்படை விஷயத்தை. ஃப்ளைட்டில் குளிர் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்டர் போட்டுக்கணும், பசி இருந்தால் சாப்பிட பிஸ்கெட், சீட்டில் அமர்ந்ததும் பெல்ட் என முக்கியமானவற்றை கூறியிருந்தார். மதிக்கு டிவி பார்க்கும் பழக்கம் அதிகமில்லை. ஆனால் அமுதினி நன்கு படம் பார்ப்பாள். நான் சினிமாவில் நடிக்கப் போறேன் என்று தான் சொல்லுவாள். அதனால் ராஜன் சொல்லியவற்றை சினிமாவில் பார்த்த ஃப்ளைட் சீன்ஸ் என அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவளே இப்படிதான் என தெளிவாக இருந்தாள். மதியின் கையை பிடித்து சென்ற அமுதினி தன் அம்மாவின் கை சில்லென்று இருந்ததை உணர்ந்தாள். என்னம்மா, பயமா இருக்கா? இல்லடி, இது என்ன இப்படி இருக்கு? பயங்கர பாலிஷா இருக்குல்ல தரையெல்லாம். மதி மற்றும் அமுதினி லக்கேஜை ஒரு ட்ராலியில் வைத்து கைடு தள்ளி வந்தார். வெளியில் ராஜன் தான் ஏற்பாடு செய்து அனுப்பினார். மதிமா, இவரு பெட்டியை கொண்டு வந்து உள்ள கொடுத்துடுவார். அங்க போட்டாங்கன்னா அப்புறம் நீங்க அங்க போய் எடுக்கணும். பிரச்சனை இல்லை, ஆனா பெட்டிகளை சரியா நினைவு வச்சுக்கோ. திருவுக்கு அடையாளம் தெரியலனா நீ தான் சொல்லணும் என்று சொல்லித்தான் அனுப்பினார். லக்கேஜ் செக்கிங் முடிந்து இமிகிரேஷன் போனார்கள். லோக்கல் ஃப்ளைட் என்பதால் பாஸ்போர்ட் தேவையில்லை. லக்கேஜ் மட்டும் வெயிட் போட்டு போர்டிங் பாஸ் வாங்கினான் திரு. அவர்கள் இருவரையும் ஃபாலோ பண்ணி தாயும் மகளும் நடந்தனர். ஃப்ளைட்டுக்குள் ஏறும் இடம் வர மதிக்கு பிரமிப்பாக இருந்தது. இத்தனை நாள் வானத்தில் பார்த்த விமானம் இப்போது எதிரில் ஆச்சரியமாக பார்த்தாள். அமுதி, பாரு ஃப்ளைட்டு, அச்சோ, மேலே போகும்போதே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்ப்பேன். இப்போ நானே அதில் போக போறேன். அம்மா, அத்தை எல்லாம் கூட்டி வந்திருக்கலாம் என்றால் சந்தோஷமாக. அம்மா, சும்மா பேசிட்டே இருக்காமவா, அவங்க உள்ள போறாங்க, அப்புறம் வழி தெரியாது என்று ஃப்ளைட்டை பார்த்து வாயை பிளந்த தாயை இழுத்து போனாள். ஃப்ளைட்டுக்குள் சென்ற திரு தங்கள் இருக்கைகளை தேடினான். நடுவில் இரு பக்கமும் இருந்த 2 சீட்டுகள் தான் போடப்பட்டிருந்தன. சிறிய விமானம் திருவும் அகரனும் அமர்ந்தனர். மதி அமுதி வந்து நின்றனர். ஏர் ஹோஸ்டஸ் வந்து, எஸ் மேம், மே ஐ ஹெல்ப் யூ, ப்ளீஸ் கிவ் யுவர் பாஸ் என்றார். மதி மொழிக்கு திரு வழக்கம் போல் அகரனோடு வந்தவன் பின்னால் வந்த இருவரையும் மறந்தான். ஏர் ஹோஸ்டஸ் கேட்டதும் திரும்பி பார்த்தவன், ஹாய், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன், ஐ வில் கேரி அப் தம் என்று கூற அவர் நகர்ந்தார். அந்த பக்கம் உட்காருங்க என்று தங்களுக்கு இணையாக மறுபக்கம் இருந்த சீட்டுகளை காட்ட இருவரும் அமர்ந்தனர். அமர்ந்ததும் திரு அகரனோடு செட்டில் ஆனான். இவர்கள் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனால் அமுதினி திருவை நோட்டம் விட்டாள். அவன் செய்வதை பார்த்து சீட் பெல்ட்டை எப்படி போடுவது என்று கற்று அதன்படி தனக்கும் தாய்க்கும் பெல்ட்டை போட்டாள். சிறிது நேரத்தில் ஃப்ளைட் கிளம்ப ரெடியாக மதிக்கு வயிற்றில் பந்தாடியது. அமுதிக்கும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் மதி கையை பிடித்திருந்தால் அழுத்தமாக. மதிக்கு புரிந்தது, அமுதனிக்கு தாய் அல்லவா. அமுதி, எனக்கு குளிர மாதிரி இருக்கு என்று அவளை தன்னோடு அணைத்தாள். ஆமாம்மா, ஸ்வெட்டர் போட்டுக்கலாமா? ஸ்வெட்டர் கையில் தான் இருந்தது என்று இருவரும் பெல்ட்டை கழட்ட போக அகரன் எதேச்சியாக திரும்பியவன், டோன்ட் ரிமூவ் இட், ஃப்ளைட் வில் டேக் ஆஃப் என்றான். மதிக்கு சுத்தமாக புரியவில்லை. அமுதிக்கு புரிந்தது. ஆனால் அது பறந்தா என்ன, நம்ம கழட்டுவோம் என்று கழட்டுவதை நிறுத்தவில்லை. அனைவரும் பெல் போட்டு விட்டார்களா என்று செக் பண்ணிவிட்டு வந்த ஏர் ஹோஸ்டஸ் அமுதனியை பார்த்து, டோன்ட் ரிமூவ் என்று கூறி சென்றார். அகரன் சிரிக்க மதி, அகரன் தம்பி, கழட்ட வேணாம்னு சொன்னுச்சா என்றாள். ஆமா, அப்புறம் ஏண்டி கழட்டுன? இப்போ உனக்கு என்ன, அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா? இல்ல, ஆனா உனக்கு தான் புரியுமேடி, நீ தான் நல்ல இங்கிலீஷ் பேசுவியே, அதான் தெரியுமேனு கேட்டேன். தெரியும், இரு, ஃப்ளைட்டு கிளம்பியதும் ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் என்றாள் அமுதி. அவர்கள் பேசியதில் ஃப்ளைட் கிளம்பியது தெரியவில்லை. வெளியில் இயற்கையை பார்த்து ரசித்தனர். மேலே சென்றதும் ஸ்வெட்டரை இருவரும் போட்டுக்கொண்டனர். அது ஊட்டி குளிருக்கு போடும் ஸ்வெட்டர், தினசரி போடுவது, அதனால் ஓரளவு குளிரை தான் தாங்கும். இப்போது தெரியாது, ஆனால் பயணம் தொலைதூரம் என்பது வேறு. மதிக்கு சிறிது தூக்கம் வந்தது. அது மதிய நேரம் சாப்பிட்ட மயக்கம். தூங்க ஆரம்பித்தாள். சட்டென்று கேட்ட அனௌன்ஸ்மெண்டில் கண்மொழித்த மதி, அமுதி, ஊரு வந்துட்டா என்றாள். எந்த ஊரு? அதாண்டி அமெரிக்கா. அம்மா, இப்போதான் நம்ம சென்னை வந்திருக்கோம். தாத்தா சொன்னது ஞாபகம் இல்லையா? சென்னை போய் அங்கிருந்து சிங்கப்பூர், அப்புறம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். நாளைக்கு நைட்டு தான் அங்கே போய் சேருவோம் என்றாள்.
ஓ என்னவோ இப்பதான் சென்னை, இனிதான் இருக்குமா டிராவலே? அடி போடி, என்ன பயணமோ, நான் பாட்டுக்கும் ஊட்டியில் கிடந்தேன், இந்த மாமா இப்படி அனுப்பிவிட்டாரே என்று புலம்பினாள் மதி. விடுமா, அதான் நான் இருக்கேன்ல, நம்ம பேசிட்டே போகலாம் என்றாள் அமுதினி. அவர்கள் பேசவும் ஃப்ளைட் இறங்கியது. இறங்கி வெளியில் வந்த திரு பின்னாடியே அவசரமாக வந்தனர் இருவரும். திரு வேகத்திற்கு அகரன் நடந்தான். இருவருக்கும் அந்த டைல்ஸ் தரை பழக்கம். ஆனால் மதியும் அமுதியும் நடக்கவே பயந்து நடந்து வந்தனர். சென்னையில் இருந்துதான் இன்டர்நேஷனல் ஃப்ளைட். பாஸ்போர்ட் தேவை. லக்கேஜை மறுபடியும் செக் செய்து அனுப்புபவர் தேசம் விட்டு செல்வதால் திரு மதியிடம் பாஸ்போர்ட்டை கேட்டான். மற்றது எல்லாம் அவனிடம் இருந்தது. மதி பாஸ்போர்ட்டை தேட, என்ன இப்படி தேட, அங்கே கேட்டப்போ இருக்குன்னு சொன்ன என்று அதட்டினான். மதி வேகமாக நடந்து வந்த பதற்றத்தில் இருந்தால் அமுதினி அவளின் பையை வாங்கி இருவரின் பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்தான். கூட வரவங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க சார், எங்களுக்கு அந்த ஊட்டி எஸ்டேட் வீடு மட்டும்தான் தெரியும், இந்த ஏர்போர்ட் புதுசு, ஏன் இந்த தரையில் நடப்பதும் புதுசு, நீங்கள் கேட்டதும் அம்மாக்கு அவசரத்தில் புரியல என்றால் பட்டென்று. மதி அவசரமாக, அமுதி சும்மா இருடி என்று. அதான் அதில் இது எல்லாம் புதுசாக இருக்கா, அதான் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடியே வந்துடுவோம் என்றாள் சிரித்த முகத்தோடு. திருவின் லைன் வர அகரனை அழைத்து கொண்டு முன்னே சென்றான். மதியும் அமுதியும் பின்னாடி நின்றனர். இமிகிரேஷனில் 4 பேர் பாஸ்போர்ட்டும் கொடுக்க அவர்களை செக் பண்ணிவிட்டு முடித்து அனுப்பினர். இந்த முறை கனெக்டிங் ஃப்ளைட் சேர்ந்தது போல் போர்டிங் பாஸ் கிடைத்தது. கேட் ஓபன் செய்ய 4 பேரும் விமானத்தை நோக்கி சென்றனர். அது மட்டுமில்லை, மதி ஃப்ளைட்டை பார்த்து மீண்டும் பிரமித்தாள். அதைவிட பெரிது இது. அதே போல் விமானத்திற்குள் நுழைந்தவர்கள் சீட் தேடி அமர இந்த முறை அவர்களை அமர வைத்துவிட்டு சென்றமர்ந்தான் திரு. ஒரே வரிசையில், ஆனால் இரு பக்கமும் பிரிந்து அமர்ந்திருந்தனர். அகரனுக்கு பசிக்குது என்றான். திரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தான். அகரன், டாட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இட்ஸ் கெட்டிங் போர் டு இட், ஐ வாண்ட் டிஃப்ரெண்ட் என்றான். போன விமானத்தில் அமுதினி ஓரமாக அகரன் அருகில் அமர்ந்திருந்தாள். இடைவேளையில் இந்த முறை மதி அமர்ந்திருந்தாள். அமுதிக்கு அவன் பக்கத்தில் அமர பிடிக்காததால், வாட்டகரா, வேர் ஐ வில் கோ நவ் ஃபார் நியூ ஸ்நாக்ஸ், ஈட் திஸ் என்றான் திரு. அகரன் அதை கையில் வாங்காமல் முகத்தை தூக்கி வைத்தான். மதிக்கு அவர்களின் ஆங்கில உரையாடல் புரியவில்லை. ஆனால் அகரனுக்கு அந்த பிஸ்கெட் பிடிக்கவில்லை என புரிந்தது. மதி தன் கைப்பையில் எதையோ தேடினாள். கிடைத்ததை எடுத்து அகரனிடம் நீட்டினாள். இந்த தம்பி என்றாள். அகரன் தன் தந்தையை பார்த்தான். வாட் இஸ் திஸ் டேட் என்றான். திஸ் இஸ் பீனட் சாக்லேட், டேஸ்ட் இட், இட் வில் குட் என்றான் திரு. அகரன் வாங்கி சாப்பிட்டான். அம்மா, ஏன் 2 பேரும் தமிழில் பேச மாட்டாங்களா? ஊர்லெல்லாம் தமிழில் தானே பேசினாங்க என்றாள் அமுதினி மெதுவாக. அமுதி, அங்க தமிழில் பேசினா தானே புரியும், அதான் இப்ப அவங்க மட்டும் தானே, அதான் போல. அது இருக்கட்டும், கடலை முட்டாய் கூடவா அந்த அகரனுக்கு தெரியாது? ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறான். அவன் இங்க இருந்தது இந்த தடவை தான் அமுதி, அதுவும் கொஞ்ச நாள் தான், பாவம் சின்ன பையன், விடுடி. ஆனா அத்தா அவனுக்கு தமிழும் சொல்லி கொடுத்திருக்கார். அகரன் கடலை மிட்டாயை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, தேங்க்ஸ் என்றான் மதியிடம். மதி சிரித்தபடி, நன்றி எதுக்கு தம்பி? மை நேம் இஸ் அகரன், நாட் தம்பி. மதிக்கு புரியாமல் இல்லை. தெரியும், ஆனால் செல்லம்மா தம்பின்னு சொன்னேன். இந்த இவ்வளோ கூட அம்மோன்னு கூப்பிட்டா பிடிக்காது, உனக்கும் பிடிக்காதா? நோ, யூ கால் மீ தம்பி. மதி முழிக்க, அகரா, அவங்க கிட்ட தமிழில் பேசு என்றான் திரு. ஓ, நீங்கள் என்னை தம்பின்னு கூப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஐ லைக், சாரி, எனக்கு அகரான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் என்றான் சாதாரணமாக அகரன். மதிக்கு அவனின் அடக்கமான பேச்சு பிடித்தது. அப்போ நானும் அகரான்னு கூப்பிடுறேன், சரியா? டன், ஓகே. அமுதினிக்கு கடுப்பானது. தன் தாய் கையை பிடித்து அழுத்தினாள். இருடி, என்னம்மா, ரொம்ப தான் கொஞ்சிற அவனை, ஒழுங்கா இந்த பக்கம் திரும்பு. அகரன் அதற்கு மேல் பேசவில்லை. அவன் வேலையை தொடர்ந்தான். மதி, நல்ல பையன்டி, எவ்வளோ அழகா பேசுறான் என்றாள் அமுதியிடம். ஆமா ஆமா, எனக்கு தூக்கம் வருது என்று கண்களை மூடினாள். ஏண்டி, நீ தானே என்னை திரும்ப சொன்ன, இப்ப தூக்கம் வருதுன்னு சொல்ற, போடி என்று அவளும் அமைதியானாள். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்தது. அத்தியாயம் 7. பொதுவாக சிங்கப்பூரில் தமிழர்களுக்கு என்று தனி மரியாதை உண்டு. இவ்வளவு ஏன், தமிழ் வாழ் சிங்கப்பூர் குடியரசுத் தலைவராக இருந்த SR நாதன் என்பவருக்கு தமிழ் திரைப்பட பாடலான தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்லை உண்மை, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா. இந்த பாடலை விரும்பி கேட்பாராம். அதனால் அவரின் இறப்பின் இறுதி அஞ்சலி
நிலையில் இந்த பாட்டை அந்த அரசாங்கம் ஒழிக்க விட்டது. இந்த பாட்டை பற்றி பேசி அறிந்தவர் வேறு தேச அதிகாரி. அவர் ஆங்கிலத்தில் சாயில் சான் க்ளோ என்று விளக்க பிறகு பாடல் ஒளிபரப்பாகியது. என தான் வெளிநாட்டு வாழ் மனிதனாக அந்நாட்டுக்கு சேவை செய்து அம்மண்ணில் உயிர் மாண்டாலும் அவரின் விருப்ப பாடல் என்ற தமிழ் பாடலை ஒலிக்க செய்தது அந்நாட்டின் பெருந்தன்மைதான். இதன் போல பல பெருமைகள் உண்டு. அங்கு தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடு. எவ்வாறு மலையாள மக்கள் அரபு நாட்டில் அதிகமோ அதேபோல் தமிழர்களின் தொகை சிங்கப்பூரில் அதிகம். விமானம் தரையிறங்கியது. சாங்கிய ஏர்போர்ட் சிங்கப்பூரின் விமான தளம். திரு முழிப்போடு தான் இருந்தான். மதியம் இது எந்த ஊர் என்ற குழப்பத்தில் இருந்தால் சிறியவர்கள் இருவரும் தூக்கத்தில் இருந்தனர். திரு எழுப்பிவிடு, இறங்க போறோம் என்று கூறியபடி அகரனை எழுப்பினான். ஆனால் இந்திய நேரத்திற்கு இரவு 10 மணியை தாண்டி இருக்கும். மதியம் அமுதியை எழுப்பினாள். இருவருமே எழுந்த பாடில்லை. திரு எழுந்து அகரனை தூக்கி கொண்டான். மதி எழுந்து நின்று அமுதியை தூக்க சிரமப்பட்டாள். தூக்கி விடுவாள். அமுதி ஒன்றும் வெயிட்டானவள் இல்லை. ஆனால் மதிக்கு சீட்டிலிருந்து ஃப்ளைட்டில் தூக்கி கொண்டு இறங்குவது கடினம். தரையில் அவள் நடப்பதே பெரிய விஷயம். மதிக்கு புரியவே இல்லை. வேகமாக அமுதியை எழுப்பினாள். திரு என்னாச்சு? எழுந்திருக்கலனா தூக்கிக்கோ, நம்ம இறங்கணும் என்றான். இல்லாதான், நான் தூக்கிட்டு இறங்க கஷ்டமா இருக்கும், அதான் இருங்க எழுப்பி விடுறேன் என்று. அம்மோ அமுதி பாப்பா அழைப்போடு அவளை உழுப்பினாள். சரி, இந்த அகரனை தூக்கிட்டு முன்னாடி எல்லோரும் போறாங்க, அவங்க பின்னாடி மெதுவா நட, நான் அமுதிய தூக்கிட்டு வந்துடுறேன் என்றான். மதி தலையை ஆட்டியவாறு அகரனை வாங்கி நெற்றியில் முத்தம் கொடுத்தவள். அவன் சினுங்க தூங்குங்க என்று தட்டி கொடுத்தவாறு சென்றாள். திருவிற்கு அதை பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அமுதனையை தூக்கியவன் ஹேண்ட் லக்கேஜை எடுத்துக்கொண்டு இறங்கினான். மதி ஆட்களோடு இறங்க வெளியில் வந்ததும் ஒன்றும் புரியாமல் நின்றாள். சென்னை வர விமானத்தில் நம்ம ஊர் என்ற உணர்வு இருந்தது. அதனால் மனிதர்கள் வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் இங்கு மனிதர்கள், இடம் என அனைத்தும் வித்தியாசம் இருந்தது. எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் நின்றாள். வா என்று திரு முன்னே நடந்தான். மதியும் பின்னாடி நடந்தாள். அதான், இது எந்த ஊரு? சிங்கப்பூர். ஓ இதானா? நம்ம இப்ப எங்க போறோம்? அடுத்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சா அடுத்த ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்ப இவங்களை எழுப்பணும், அப்பதான் சாப்பிட முடியும் என்று அமுதினியை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தான். அவளை தாங்கியவாறு நின்று மதியிடமிருந்து அகரனை வாங்கி கொண்டான். பிறகு மதி அமுதினி அருகில் அமர்ந்து மெதுவாக எழுப்ப ஆரம்பித்தாள். திருவும் அகரனை ஏதோ சொல்லி முழிக்க செய்தான். எங்கம்மா இருக்கோம் என்றாள் அமுதி கண்களை கசக்கியவாறு. அமுதி, சிங்கப்பூர் வந்துட்டோம், கண்ணை திறந்து பாரு, பசிக்கலையா உனக்கு? அம்மாக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம் என்றாள் மதி. அகரனும் எழுந்து நின்றான். திரு, மதி அதோ தெரியுது பாரு, லேடிஸ் பிக்சர் போட்ட ஒரு கதவு, அதை திறந்துட்டு போங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கே வந்து உட்காருங்க என்றான். அகரனை அழைச்சிட்டு திரு சென்றான் ரெஸ்ட் ரூம் இருக்கு. அமுதி, இந்த பையன் என்ன பண்றது? இது ஹேண்ட்பேக் தானேமா, கழுத்தில் மாட்டிட்டு போகலாம், வா. இதை எப்படி? சரி வா. இருவரும் உள்ளே சென்றார்கள். மதிக்கு இது பாத்ரூமா என்றிருந்தது. பெரியது மட்டுமல்ல, சுத்தமாக பாத்ரூம் என்ற அறிகுறியே தெரியவில்லை. மதி நுழைந்ததும் முதலில் இருந்த வெஸ்டர்னில் நுழைய அங்கே நின்ற பணிப்பெண் கோ தட் சைடு என்றாள். மதி முழிக்க பின்னே வந்த அமுதி நிமிர்ந்து பார்த்தாள். டிசேபிள்டு என போட்டிருந்தது. அம்மா நேரா போ என்றாள் அமுதி. பிறகு நடக்க வரிசையாக வெஸ்டர்ன் ஸ்டைல் இருந்தது. இரு பக்கமும் முகம் பார்க்கும் கண்ணாடி வாஷ் பேஷினோடு இருந்தது. மதிக்கு எல்லா இடமும் பிரைட்டாக தெரிந்தது. அமுதி போயிட்டு வர மதியம் போனாள். மதிக்கு அங்கிருந்த W6 சென்சார் வாட்டர் பிரஷர் புரியவில்லை. அமுக்கி அமுக்கி பார்த்து தண்ணீர் வரவில்லை என்று நின்றாள். சிறிது நேரம் பிறகு அமுதி, அம்மா என்ன பண்ற, வா சீக்கிரம் என்றாள் மெதுவாக கதவருகில் நின்று. அமுதி, தண்ணி வரலடி, டேங்க்ல தண்ணி இல்லையோ? ஐயோ அம்மா, அது சென்சார் பிரஸ்மா, உன் கையை சும்மா நீட்டு நேரா, அது மேல தண்ணி வந்துடும். மதியும் கையை நீட்ட தண்ணீர் WCயில் சுற்றி வந்தது. ஓ இப்படியா என்று வெளியில் வந்தாள் மதி. அமுதி, நல்லா இருக்குடி, உனக்கு எப்படி தெரியும்? அங்க மேல் போட்டு இருக்கமா?
ஹவு டு யூஸ்னு அதை பார்த்தேன். அமுதி ஊட்டி கான்வென்ட்டில் தான் படித்தாள். அதற்கு காரணம் ராஜன் தான். அவருக்கு தெரிந்தவரிடம் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தார். அவர் நேரடியாக உதவி செய்தால் வள்ளி ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாஷ் பேஷனில் முகத்தை கழுவினார்கள். அதுவும் அதே சென்சார் மாடல். மதி, அமுதி, இங்கே எல்லாமே வித்தியாசமா இருக்கு பாரு, இதை பார்த்தா பாத்ரூம் மாதிரியா தெரியுது என்றாள். ஆமா, இங்க மெயின்டெனன்ஸ் அப்படி செய்யறாங்க, வா போகலாம், ரொம்ப நேரமாச்சு. வெளியில் போக அந்த பணிப்பெண் அவர்களை பார்த்து தலையசைத்து சிரித்தாள். ஏய் அமுதி, அந்த பாத்ரூம் அந்த பொண்ணு மட்டும்தான் போகுமா? ஏன் அதுல போக வேண்டாம்னு சொன்னிச்சு? அம்மா, அவங்க இங்க சுத்தம் செய்யறவங்க. அந்த பாத்ரூம் கால் முடியாதவங்க, அந்த மாதிரி டிசேபிள் பர்சன்ஸ் போக முன்னாடியே வச்சிருக்காங்க, சிரமப்படாமல் இருக்க. அதான் அவங்க உள்ளே போக சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி, தெரியாமல் போயிட்டேன். இனிமே அங்கே இருக்க கதவு மேலே பாரு, படம் போட்டு இருப்பாங்க, உனக்கே புரியும். சரிடி. ஆமாம், அந்த பொண்ணு சுத்தம் செய்கிற பொண்ணாடி, பார்த்தா ஏதோ ஆஃபீஸ் வேலைக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு நிற்கிது. ஆமாம், வா போகலாம் என்று அமர்ந்திருந்த இடத்திற்கு வர அங்கு திருவை காணோம். என்னடி அத்தானை காணோம்? தெரியல, வெயிட் பண்ணு. சிறிது நேரமாக திரு வரவில்லை. ஐயோ காணோண்டி, வா போய் தேடலாம். எங்கடி போயிருப்பாங்க? அச்சச்சோ, இங்க யாரையும் தெரியாதே, போச்சு போச்சு, என்ன பண்ண போறோம் என்று புலம்ப ஆரம்பித்தாள். இருமா, இங்க தான் இருப்பாங்க என்று சுற்றி சுற்றி பார்த்தார்கள். திருவும் அகரனும் வெளியில் வர மற்ற இருவரையும் காணும். வெயிட் செய்தார்கள், ஆனால் காணவில்லை. திரு ஒருவேளை வெளியில் வந்து நம்ம இல்லைன்னு வேற எங்கேயும் போயிட்டாங்களா என்று தோன்ற மெதுவாக நடந்தான். அந்த ஃப்ளோரில் பெண்கள் கழிவறையில் எட்டி பார்க்க முடியாதல்லவா? அவன் சென்ற பிறகே இவர்கள் வெளியில் வந்தது. அம்மாவும் பொண்ணும் இவ்வளவு நேரம் கழித்து வந்தால் அவன் என்ன செய்வான்? அமுதி, வா நம்ம போய் பார்க்கலாம். அம்மா இங்கே இரு, அவங்க இங்கே தானே இருக்க சொன்னாங்க, நம்ம இங்கே எங்கே போகணும்னு தெரியாது. சரி என்று அமர்ந்தாள். சிறிது நேரம் செல்ல திருவும் அகரனும் தூரத்தில் வந்தார்கள். அதான் என்று மதி அமுதினியை இழுத்து வேகமாக சென்றாள். நெருங்கிய திரு, அறிவிருக்க உனக்கு, எங்கே போனீங்க? நானும் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக தேடிட்டு வரேன் என்று சீறினான். இல்லாதான், நாங்கள் அங்கே தான் இருந்தோம், வெளியில் வந்தா உங்களை காணோம் என்றாள் மதி தேக்கி. அமுதினி ஏதும் பேசவில்லை. நான் வரும்போது நீங்க அங்க இல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் செய்யறது? அடுத்த ஃப்ளைட் போகணும், டைம் கம்மியா தான் இருக்கு. அகரன் அமுதினியை பார்த்து சிரித்தான். அவன் அப்பா அவர்களை திட்டுவதை கண்டு, நாங்க எங்கேயும் போகல, அங்கதான் உட்கார்ந்திருந்தோம், அம்மா கூட போய் தேடலாம்னு சொன்னிச்சு என்றாள் அமுதினி. திரு, தேங்க் காட், நல்ல வேலை அப்படி போகாம இருந்தீங்களே, இல்லைனா மாறி மாறி தேடி அடுத்த ஃப்ளைட்டை விட்டுருப்போம். சரி வாங்க போய் சாப்பிடலாம் என்று நடந்தான். மதி, ஹப்பா தப்பிச்சோம், நம்ம தான் நேரமாக்கிட்டோம் என்றாள். நம்ம இல்லை, நீதான், உன்னால தான் லேட்டு. சரிடி வா. 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்றனர். இந்தியன் ஃபுட், அதன் பேர் சட்னி மேரி என்று போடப்பட்டிருந்தது. 4 பேரும் டைனிங்கில் சென்று அமர்ந்தனர். அமுதினி அதன் பேரை படிக்க, மதி, அச்சிச்சோ, அப்போ இங்கே வெறும் சட்னி மட்டும்தான் கிடைக்குமா? வேணாம், வாங்க போகலாம், அதை மட்டும் எப்படி சாப்பிட்றது என்றாள். அகரன் சிரிக்க, அமுதினி மதியை பார்த்து அம்மா என்றாள். திருவிற்கே மதி கூறியதில் சிறிது சிரிக்கத்தான் தோன்றியது. ஆனால் வெளியில் காட்டவில்லை. ஆண்டி, சட்னி மேரினா இந்த ரெஸ்டாரண்ட் பேரு, இங்க எல்லாமே இருக்கும், இட்லி தோசை சட்னி சாம்பார் என்றான் அகரன். ஓ அப்படியா தம்பி? இல்லை இல்லை அகரா, நான் பேரை பார்த்துட்டு சட்னி மட்டும்னு நினைச்சேன், ஹி என்றாள் மதி. சரி, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான் திரு. அகரன், அப்பா எனக்கு சோளா பட் போரி. உங்க 2 பேருக்கும்? எனக்கு இட்லி போதும். அமுதி, உனக்கு என்றாள் மதி. எனக்கும் இட்லியே சொல்லு. ஏண்டி, உனக்கு தோசை பிடிக்கும்ல, சொல்லு. இல்லை வேணாம், இட்லி போதும் என்றாள். அமுதினிக்கு விரும்பியதை வாங்கி கேட்டு சாப்பிட ஒன்றும் திரு அவ அப்பா இல்லையே. அகரன் மாதிரி உரிமையை கேட்க தோன்றவில்லை. எதுக்கு வீண் செலவு என்று எண்ணினாள். அமுதினிக்கு சில பழக்கங்கள் உண்டு. தன்னோட பாட்டி தனம் வள்ளி மதி தவிர வேற யாரோடும் உண்ட மாட்டாள். யாரும் கொடுத்தா எந்த பொருளும் வாங்கிக்க மாட்டா. அதனால் திரு அவளுக்கு 3ஆம் மனிதர் தான் இதுவரை. திருவும் அமுதி மதிக்கு இட்லி சொன்னான். அகரனுக்கு தோசை சொன்னான். அவனுக்கு ஏதும் சொல்லவில்லை. மதி கேட்டதற்கு பரவாயில்ல என்று மட்டும் சொன்னான். பிறகு அனைவரும் சாப்பிட அகரன் கால் பூரி மட்டுமே சாப்பிட்டான். மீதியை திரு தான் சாப்பிட்டது. அதனால் தான் திரு ஆர்டர் செய்யவில்லை. மதிக்கு புரிந்தது. திருவை வித்தியாசமாக பார்த்தாள் மதி முதன்முறை.
அத்தியாயம் 8. மதிக்கு திருப்பிற்கு இந்த சாப்பாடு போதுமா என்று தோன்றியது. ஆனால் அதை கேட்க பயம் இருந்தாலும், அதான் இது போதுமா, வேணும்னா இட்லி வாங்கி சாப்பிடுங்க என்றாள். இல்ல போதும். அமுதினி மெதுவாக, அவங்களுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிடுவாங்க, உனக்கு போதுமா என்றாள். என்ன அமுதி பேசுற? அத்தான் பெரிய ஆளு, இத்தூண்டு பூரி போதுமா? அதான் கேட்டேன். போடி, எனக்கு போதும். அந்த நேரம் ஏர்போர்ட் அறிவிப்பில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கிளம்பும் விமானம் கேட் திறந்தாச்சுன்னு ஆங்கிலத்தில் வந்தது. திரு அவசரமாக, ஓகே கிளம்புவோம், கேட் ஓபன் பண்ணிட்டாங்க என்றான். அப்படின்னா நம்ம அந்த கேட் திறந்தா அது வழியா தான் போக முடியுமா என்றாள் மதி. அமுதனிக்கும் அந்த அறிவிப்பு எதற்கென்று தெரியவில்லை. ஐயோ ஆண்டி, அது நம்ம போகிற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இமிக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதை முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதுதான் என்றான் அகரன். ஓ என்று சொல்லிய மதி, அகரா இந்த ஆண்டின்னு கூப்பிடுறது நல்லாவே இல்லை, பேசாம நீ மதின்னு என்னை கூப்பிடு என்றாள் மதி. அகரன், அதுவும் நல்லா இருக்கு, ஓகே டன் மதி என்று கட்டை விரலை நீட்டினான். திரு, இல்லை அப்படியெல்லாம் வேணாம், நீ ஆண்டினை கூப்பிடு அகரா என்றான். இல்லாதான், அது யாரோ மாதிரி இருக்கு, மதின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு. இருக்கட்டும். அதற்குள் அறிவிப்பு மறுபடியும் வர திரு எழுந்து நடந்தான் அகரனோடு. மதியம் அமுதினியோடு நடந்தாள். அம்மா, நீ ஏன் அவனை பேரு சொல்லி கூப்பிட சொன்ன? எனக்கு பிடிக்கல, அவன் அப்படி கூப்பிடக்கூடாது என்றாள். ஏண்டி அமுதி, நீ கூட தான் அப்பப்ப மதின்னு சொல்ற, அந்த மாதிரி அகராவும் சொல்லிட்டு போகட்டும், நானும் அவனும் ஒன்னா. என்னடி இப்படி கேட்குற? அவன் சின்ன பையன், உன்னைய விட அவன் பாவம், பாரு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டான், விடுடி. இமிகிரேஷன் முன் செக்கிங் வர 4 பேரும் வரிசையாக சென்றனர். அதன் பின் அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிய ஃப்ளைட் என்ட்ரன்ஸ் மட்டுமே மிச்சம். அங்கு ரெஸ்ட் ரூம் இருக்க திரு, இங்கே வேணா போயிட்டு வாங்க, நம்ம போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் என்றான். மதி, ரொம்ப நேரம்னா எவ்வளோ நேரம் என்றாள். அகரன், இது 16 hours ஆகும் என்றான். மதி புரியாமல் அமுதியை பார்க்க அவளோ 16 மணி நேரம் ஆகுமாம் என்றாள். திரு அகரனை அழைச்சிட்டு ஆண்கள் பக்கம் சென்று விட்டான். என்னது, அம்புட்டு நேரமா? அது வர எப்படி உட்காந்துட்டே போக முடியும்? அட கடவுளே. அம்மா, அதான் தாத்தா சொன்னார்ல இம்புட்டு நேரம் ஆகும்னு. ஆமாடி, ஆனால் 16 மணி நேரம்னு சொல்லலை. மாமா பேச்சை நம்பி கிளம்புனது தப்புடி, இப்படி தள்ளி விட்டாரே. இவ்வளவு நேரம் வந்ததுக்கே நாக்கு தள்ளிட்டு பாரு, எப்படா கால் நீட்டி படுப்பேன் இருக்கு என்று மதி புலம்பினாள். அமுதி அவளை பாத்ரூமிற்குள் இழுத்துட்டு போக, அது சரிடி, அத்தனை நேரம் எப்படி பாத்ரூம் போகாமல் இருக்க முடியும்? அம்மா, ஃப்ளைட்டில் பாத்ரூம் இருக்கும், பயப்படாத. ஓ நல்ல வேலை, இல்லை நான் என்ன பண்ணுறது அமுதி? நினச்சி பாரு, என்ன அமெரிக்காவோ. ஏன் தான் இந்த அத்தான் நம்ம மூலிகை ஊரை விட்டு அம்புட்டு தூரம் போய் கிடக்கிறாரோ போ என்று பேசிக்கொண்டே வந்தாள். வாமா, டைம் ஆக போகுது, அப்புறம் அவங்க போயிட போறாங்க. ஆமா ஆமா வாடி. இருவரும் வெளியில் வர அங்கு திரு மற்றும் அகரன் நின்றனர். ஃப்ளைட்டுக்குள் நுழைய இந்த முறை மதி வாயை பிளந்து கொண்டே சென்றாள். பின்னே இப்படி ஒரே நாளில் அடுத்தடுத்து நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், சூப்பர் லாங் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் என பார்ப்பாள் என அவள் நினைக்கவே இல்லை. இந்த ஃப்ளைட் மிக பெரியது. முதலில் பிஸ்னஸ் கிளாஸ், அது பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் புக் செய்திருந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்கானமி. உள்ளே செல்ல பெரிய விமானம், நேராக நடந்தவர்கள். இந்த முறை வரிசையாக 4 பேர் அமரக்கூடிய சீட்டுகள். மதியும் அகரனும் நடுவில் அமர, அகரன் மறு ஓரம் திருவும், மதியின் மறு ஓரம் அமுதியும் அமர்ந்தனர். மதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது, மிக முக்கிய சந்தேகம் அது. யாரிடம் கேட்பது? அமுதி கிட்ட கேட்டா திட்டுவா, அகரன் தான் இப்ப நமக்கு பதில் சொல்பவன் என்று எண்ணியவள். அகரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மதி? இல்ல, இவ்வளோ நேரம் நம்ம சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் என்றால் அவனை பாவமாக பார்த்து. அகரன், ஐயோ மதி, டோன்ட் ஃபியர், இங்க ஃப்ளைட்டில் சாப்பாடு தருவாங்க என்றான். ஓ அப்படியா, அப்ப சரி, நான் கூட பயந்துட்டேன், எப்படி சாப்பாடு இல்லாமனு என்று சிரித்தாள். அகரனிடம் பேசிவிட்டு திரும்பிய மதியை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள் அமுதி. என்ன அம்மு? இல்ல இல்ல அமுதி, சும்மா சந்தேகம் கேட்டேண்டி என்று மதி பல்லை காட்டினாள். என்ன சந்தேகம்? இந்த ஃப்ளைட்டுக்கு பெட்ரோல் போடுவாங்களா இல்ல டீசல் போடுவாங்களான்னு கேட்டியா? சச்சா, இதுக்கு என்ன போட்டா எனக்கு என்ன, நம்ம வயிற்றுக்கு என்ன போடுவாங்கன்னு கேட்டேன் என்று கூறி பல்லை கடித்தவள். இல்லடி, சாப்பாடு பத்தி என்று இழுத்தாள். அதானே உனக்கு ஊங்காரியம், எப்ப பாரு சாப்பாடு தான் உனக்கு முக்கியம். என்ன அப்படி சொல்லிட்ட? வாழதே சாப்பாடு சாப்பிடதான், அது இல்லைனா எப்படி வாழ முடியும்? பொடி இவளே என்று சீட்டில் நல்லா சாய்ந்து அமர்ந்தாள். அந்த சீட் நன்கு பின் செல்லும், தூங்குவது என்றால் பெட் போல் சாய்த்து கொள்ளலாம். சீட்டோடு சைடில் ஸ்லைடு டைப்பில் ஒரு குட்டி LED போர்டு இருக்கும், படம் பார்க்க. அகரன் அதை நகர்த்தி
ஸ்லைடை ஆன் செய்ய அதில் நிறைய மூவி இருந்தது. ஆக்ஷன் மூவிஸ், இங்கிலீஷ், ஹிந்தி என ஆப்ஷனில் இருந்தது. மதி எதிர்ச்சியாக திரும்ப படமோட அதை ஆச்சரியமாக, அகரா நீ டிவி கொண்டு வந்தியா என்றாள். மதி, இது இங்கே இருக்கும், எல்லா சீட்லேயும் இருக்கும், இரு என்று மதியின் ஸ்லைடை ஆன் பண்ணி கொடுத்தான். ஓ நல்லா இருக்கே என்று அதை தொட்டு பார்த்தாள். திரு காதில் ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். மதி அகரனிடம், ஆமா அத்தான் காதல் மாட்டியிருக்காரு, அதுவும் இங்கே இருக்கா என்றாள். எஸ். சீட்டின் அடியில் இருந்த பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தான். அதை வாங்கியவள் காதல் மாட்ட, ஐ சூப்பரா இருக்காகரா என்று அமுதியிடம் திரும்பி, இங்க பாருடி சூப்பரா இருக்கு அமுதி, பாரு இது காதல் மாட்டனா சத்தம் நல்லா இருக்கு என்று சந்தோஷமாக சொன்னாள். எனக்கு தெரியும், அப்ப நீயும் டிவி பாருடி, நான் பார்க்குறேன். ஆமா உனக்கு இந்த படம் எல்லாம் புரியுமா? ஏண்டி தமிழில் வராதா? ஆமா நீ போற இடம் எல்லாம் தமிழ் வருமா? இதுல இருக்காது என்றாள் அமுதி. அப்படியா என்று சோகமாக ஹெட்போனை கழற்றி வைத்தாள் மதி. அதை பார்த்த அகரன், ஏன் மதி கழட்டிட்ட என்றான். எனக்கு இதுல இருக்க படம் எல்லாம் புரியாதகரா, தமிழ் படம் மட்டும்தான் பார்ப்பேன். அதானா, இரு என்ற பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த திருவின் ஸ்லைடில் மாட்டியிருந்த யூஎஸ்பியை கழட்டி மதியின் ஸ்லைடில் மாட்டி தமிழ் படங்களை ஆன் செய்து கொடுத்தான். திரு, என்ன அகரா செய்கிற என்றான். வெயிட் டாடி, உங்களுக்கு தான் அதர் லாங்குவேஜ் புரியும்ல, மதிக்கு தமிழ் படம் தான் புரியுமாம், அதான் நீங்கள் வேற பாருங்க ஓகே என்றான் கூலாக. மதி பயந்து, ஐயோ அகரா இரு, அத்தா நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு பார்க்கணும்னு இல்லை, பரவாயில்ல என்றாள். திரு ஒன்றும் சொல்லவில்லை. சரி நீ பாரு என்று திரும்பிக் கொண்டான். அமுதி, என்ன உன் ஃப்ரெண்டு மூலமா உனக்கு தமிழ் படம் கிடைச்சிருச்சு போல, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற என்றாள். பொடி என்று ஹெட்செட்டை மாட்டியவள் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அது என்ன படம்னு பேரு தெரியாது. அகரன் ஆன் செய்த படம் முன்பே ஓட ஆரம்பித்திருந்தது. அமுதி, இந்த படம் பேர் என்னடி? உனக்கு தான் எல்லா படமும் தெரியுமே, நான் பேரு பார்க்கலடி என்றாள். அமுதி எட்டி பார்த்தவள், இது சிவகார்த்திகேயன் படம், டாக்டர் பாரு, புது படம் தான் என்றாள். வாடி நீயும் பாரு. இல்லை இதையெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீயே பாரு, நான் ஹாரி பாட்டர் பார்க்க போறேன் என்றாள் அமுதி. என்ன கரிப்பட்டியோ பாரு என்று மதி படத்தில் மூழ்கினாள். பைப்புல படத்தை பார்த்து சுற்றியுள்ளவர்களை மறந்தாள். கெக்க பக்கே என்று சிரிக்க திரு தான் முதலில் பார்த்தான். சத்தம் அதிகமாக மதி என்றான். அது எல்லாம் காதில் விழவில்லை. அகரனும் அமுதியும் காதில் ஹெட்செட் போட்டிருக்க மதியை கவனிக்கவில்லை. திரு பின்புறமாக மதியை உலுக்கினான். மதி நிமிர்ந்து என்னதான் என்றாள் ஹெட்செட்டை கழற்றிவிட்டு. எதுக்கு இப்போ இப்படி சிரிக்கிற? சுற்றி எல்லாரும் இருக்காங்க, சைலண்டா பாரு படத்தை என்று அதட்டினான். பிறகு மதி அமைதியாக பார்த்தாள். ஆனால் சில இடங்களில் வாயில் கை வைத்து சிரித்தாள். அசதியாக அகரனும் அமுதியும் தூங்கிவிட்டனர். ஃப்ளைட்டில் பிளாங்கெட் தருவார்கள், அது இல்லை என்றால் மதி தூங்குவது கடினம். அவளின் ஸ்வெட்டர் விமானத்தில் குளிரையெல்லாம் தாங்காது. போர்வையை போர்த்து நன்கு தூக்கம் வந்தது. 4 பேரும் தூங்கினர். பகல் வந்தது. மெதுவாக எழுந்து அனைவரும் ரெஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு வந்தது. மதிக்கு நன்கு பசிக்க கொடுத்ததை அவசரமாக பிரித்தாள். அதில் சாண்ட்விச் இருந்தது, ஜூஸ் இருந்தது, ஒரு ஸ்வீட் கர்டு பிஸ்கெட் இருந்தது. மதிக்கு முகம் கோணலானது. அமுதி, அகரன், திரு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர். மதி மூவரையும் பார்த்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாள். மீண்டும் படம் பார்த்தனர். மதியம் சாப்பாடு வந்தது. சிக்கன் பாஸ்தா, வெஜ் ரைஸ், உருளை மசாலா, அது பிளெயினாக இருந்தது. சாலட் லீவ்ஸ். மதி நொந்து நூடுல்ஸ் ஆனால் காலையில் மாதிரி மற்ற மூவரையும் பார்க்க சாப்பிட ஆரம்பித்தனர். ஆத்தாடி, இதுக்கு என்ன மனுஷங்களா? சோறு குழம்பு இல்லாம எப்படி சாப்பிடுதுங்க? அவங்கள விடு இந்த அமுதி என்று எண்ணி, ஏன் அமுதி, இந்த சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்காடி? இது பாஸ்தாமா, நல்லா இருக்கும், சாப்பிடு, எங்க ஸ்கூல் பார்ட்டியில் வைப்பாங்க, சொல்லியிருக்கேன்ல என்று சாப்பிட்டாள். மதிக்கு தான் ஐயோ என்றிருந்தது. அடியே, இப்படிதான் சாப்பாடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் புளிசாதம் செஞ்சு கொண்டு வந்திருப்பேன்டி, 3 வேளையும் தின்னிருப்பேன். அடக்கடவுளே என்று புலம்பினாள். ஆமா, நீ புளிசாதம் செஞ்சு கொண்டு வந்து திங்க. இது என்ன நம்ம ஊட்டி குன்னூர் சிம்ஸ் பூங்காவா? ஆளப்பாரு, சாப்பிடுமா. எப்போ பாரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டா போர் அடிக்கும் என்றாள் அமுதி. திரு என்ன என்றான். அகரன் சட்டென்று மதி கூறியதை சொல்ல, திரு நீ கொண்டு வந்திருந்தாலோ இங்கே அனுமதி தந்திருக்க மாட்டாங்க உள்ள கொண்டு வர. டேஸ்ட் பார்க்காம பசிக்கு சாப்பிடு. உன்னையை விட 2 சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, உனக்கு என்ன என்றான். மதி தன் இரு பக்கமும் இருந்த 2 நண்டுகளையும் முறைத்து கொண்டே சாப்பிட்டாள்.
அகரன் அமுதி இருவருமே மதியை பார்த்து சிரித்தனர். 16 மணி நேரம் பயணம் முடிவுக்கு வந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் விமானம் தரையிறங்கியது. மதிக்கு இறங்க போகிறோம் என்ற உணர்வே புத்துணர்வானது. அத்தியாயம் 9. விமானம் தரையிறங்கியதும் மதிக்கு உயிரே வந்தது போலிருந்தது. இடையில் எழுந்து நடந்தாலும் கால்கள் எல்லாம் மரத்து போனது போலாயிற்று. எழுந்து நின்று கால்களை உதறினாள். அமுதியும் அகரனும் முளைத்துதான் இருந்தார்கள். திரு இறங்கணும், ரெடியாகுங்க என்றான். வரிசையாக எழுந்து பயணிகள் சென்றார்கள். திரு, மதி குடும்பமும் வெளியில் செல்ல ஏர் ஹோஸ்டர் பெண் வெல்கம் அகெயின் டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மேம் என்றாள். மதி அமுதியிடம் கேட்டாள், அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? அமுதி தமிழில் சொல்ல, என்னது மறுபடியுமா? ஆத்தாடி, நான் வரமாட்டேன், அந்த புள்ளைக்கிட்ட சொல்லிடி. அம்மா, அவங்க வேலை அது. சிங்கப்பூரில் சொன்னாங்களா? எனக்கு நினைவில்லை. அப்படியா? நான் எங்க அதை கவனிச்சேன். அகரனை தூக்கிட்டு இறங்கினேன். ஏன் நீ அவனை தூக்கிட்டு இறங்கின? நடந்து வர மாட்டானா? ஆமா, எனக்குமே தெரியல. எப்படி தெரியும்? நீயும் தூங்குன, உன்னை அத்தான் தான் தூக்கிட்டு இறங்கினார். ஓ, ஏன் நீ தூக்க மாட்டியா? வாடி, எனக்கு தூக்க முடியல. இப்ப எனக்கு நிக்க முடியல, நடப்போம் என்று நடக்க ஆரம்பித்தாள். அமுதி முறைத்தபடி பின்னடந்தாள். முன்னே திரு அகரனோடு சென்றான். அமுதி மதி அந்த நாட்டிற்கு புதிது என்பதால் இமிகிரேஷன் விசா பாஸ்போர்ட்டில் பதிய வேண்டும். அதனால் நியூ விசா கியூவில் தனியாக நிற்க சொன்னான் திரு. மதி மற்றும் அமுதி ஒன்றாக சென்றனர். இருவரின் பாஸ்போர்ட் மற்றும் விசா காப்பிகளை மதிதான் கொடுத்தாள். திரு அனைத்தையும் சரி பார்த்துதான் கொடுத்திருந்தான். ஹை, வெல்கம் மேம், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் விசிட். மதி மொழிக்க அமுதி மெதுவாக எஸ் சொல்லுமா என்றாள். எஸ் சொல்லுமா என்றாள் மதி பதட்டத்தில். கேட்டவரோ அவளை வித்தியாசமாக பார்க்க எஸ் எஸ் என்றால் சற்று வேகமாக. வாட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் நேம்? மதி அமுதியை பார்த்தாள். அமுதி, உன் கணவர் பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஓ என்று சரண் என்றால் சற்று பயத்தோடு ஏதோ ஒரு நினைவில். இதுவரை திரு பெயர் பயன்படுத்தாததால் அவர் பாஸ்போர்ட்டை திருப்பி பார்த்துவிட்டு, ஆர் யூ ஷூர்? இஸ் ஹிஸ் நேம் சரண்? அமுதிக்கு புரிந்தது ஊரில் தனம் மதியிடம், இனி உன் புருஷன் திருமாறன் தான், அதை நினைவில் வச்சுக்கோ என்று கூறியிருந்தார். அமுதியிடமும் உனக்கு அப்பா சரண், ஆனா வளர்க்க போறவர் திருதான் என்றும் சொல்லியிருந்தார். அம்மா, அந்த சார் பேர் சொல்லு என்றாள் அமுதி. மதி ஆத்தி என்று அத்தான் பேரு திருமாறன் என்றாள் மீண்டும் பயத்தோடு. அந்த ஆபீசருக்கு அவள் கூறியதில் திருமாறன் என்பது மட்டும் புரிய, ஓகே, வாட்ஸ் யுவர் நேம் சட்டென்று மதி அழகி என்றாள். ஓகே, ப்ளீஸ் see this camera for photo. அமுதி, போட்டோ எடுக்கிறாங்க, நேரா நின்னு என்றாள். அமுதிக்குமே அவர்களின் ஆங்கிலம் உடனே புரியவில்லை. கொஞ்சம் கவனித்தால் தான் புரிந்தது. என்று போஸ் கொடுத்தால் போட்டோ என்றதும் அந்த ஆபீசருக்கே சிரிப்பு வந்துவிட்டது. ஓகே, குட், நைஸ் டு மீட் யூ மதி அழகி. திருமாறன், யூ ஆர் சோ நைஸ் என்று அவள் பெயரை தனித்தனியாக இழுத்து படித்து கூறினார். அவர் கூறிய மதி அழகி திருமாறன் என்பது மட்டும் நன்கு புரிந்தது மதிக்கு. அமுதிக்கிட்ட பெருசா எதுவும் கேட்கவில்லை. போட்டோ மட்டும் எடுத்தார். இருவரையும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்ல அது முடிந்து அடுத்த பகுதிக்கு சென்றனர். திரு இவர்களுக்காக அங்கே நின்றான். உன்னை என்ன கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்படி ஈன்னு பல்ல காட்டுற என்று கடுப்புடன் கேட்டான் திரு. அதெல்லாம் தான் ஃபோட்டோக்கு நான் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும்னு அமுதி ஃப்ரெண்டு அந்த பப்பி சொன்னா. அது என்ன சாஸ்னு சொல்லுவாங்களே, அதை அவள் அடிக்கடி சொல்லுவா என்றாள் மதி. அம்மா, அது ஜீஸ் அப்படின்னா சிரிக்கிறது, அதை தாண்டி செஞ்சேன். அது நம்ம ஃபோனில் எடுக்கும்போது. இது வெளியில் இவ்வளோ எல்லாம் சிரிக்காத, ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ஆஃபீஸரை உன்னை பார்த்து சிரிச்சார் என்றாள் அமுதி நக்கலாக. டாடி, மதி சிரிச்சது சூப்பராக இருந்துச்சு, ஐ லைக் தட், கம் வி வில் கோ என்று நடந்தான் அகரன். மதி ஐ என்று பல்லை காட்டியவாறு அகரன் பின்னாடியே சென்றாள். அவ அருகில் அவசரமாக சென்ற அமுதி, இங்க பாருமா, அவன் சொல்றான்னு சும்மா டபுள் எக்ஸைஸில் பல்ல காட்டாத, உன்னை சுத்தி இருக்கவங்க பைத்தியம்னு நினைப்பாங்க என்றாள் முறைத்தவாறு. உனக்கு பொறாமடியாமோ, போடி என்று தலையை ஆட்டியவாறு நடந்தாள். என்னமோ பண்ணு என்று அமுதி பின்னால் மெதுவாக சென்றாள். லக்கேஜ் ஏரியாவுக்கு சென்றார்கள். திரு இரு ட்ராலியை எடுத்துட்டு வந்து மதியிடம் ஒன்றை கொடுத்தான். லக்கேஜ் வரிசையாக வந்தது. திரு அவனின் பெட்டியை சட்டென்று அடையாளத்துடன் எடுத்துவிட்டான். மதி, என்ன ஒரே மாதிரியே இருக்கு, எல்லாரும் நம்ம வாங்கின கடையில் பொட்டி வாங்கி இருப்பாங்களோ என்று எண்ணிக்கொண்டு நின்றாள்.
அமுதி மதி வைத்திருந்த ட்ராலி மீது கால்களை தொங்க போட்டு அமர்ந்திருந்தாள். ஏ அமுதி, என்னடி ஒரே மாதிரி பெட்டியெல்லாம் சுத்தி சுத்தி வருது, எதுடி நம்மது? என்கிட்ட கேட்குற? போய் அந்த அகரன் கிட்ட கேளு, சரியா சொல்லுவான். இவ வேற, ஐயோ அத்தான் எடுத்துட்டார் போலையே, நம்ம ஒன்று கூட தூக்கலையே. அதுவா என்று ஒன்றை தாவி சென்று எடுத்தாள். அப்பாடா என்று பெட்டியை தூக்கி ட்ராலி மேல் வைக்க போக அமுதி அதை பார்த்துவிட்டு, அம்மா இது நம்மதில்ல. என்னடி சொல்ற? இது நம்மதுதான், நானே பார்த்து எடுத்தது. இந்த கலர் வேணும்னு தான் தூக்குனேன் கடையில். ஒன்று தான் இருந்தது கலர், எனக்கு தெரியாம இருக்குமா? மதி, அந்த கடையில வேணா ஒரே கலர் இருந்திருக்கும், ஆனா அந்த கம்பெனியில் பல கலர் பொட்டி பல கடைகளுக்கு போயிருக்கும். கடுப்பாக்காத பொடி, இது நம்ம பெட்டி தான். ஐயோ மதி, இதில் வேறு யாரோ பேர் எழுதியிருக்கு, ஒழுங்கா இறக்கி வை சொல்லிட்டேன் என்று அமுதி கோபமாக சொன்னாள். இல்ல யாரோ நம்ம பெட்டியில் பேர் எழுதியிருக்காங்க போல என்று வீம்பு பிடித்தாள் மதி. என்ன ஆச்சு, லக்கேஜ் வந்துட்டா என்று கேட்டபடி திரு வந்தான். அமுதி, சார் இந்த அம்மா பெட்டியை மாத்தி எடுத்து வச்சுட்டு எங்களோடதுன்னு சொல்லுது, பேரு வேற போட்டிருக்கு பாருங்க என்றாள். திரு அதை செக் செய்தான். ஆமா, என்ன மதி, இறக்கிவே முதலில் என்று அதை தூக்கி தள்ளி வைத்தான். மதி சென்று சோகமாக ட்ராலி மீது அமர்ந்தாள். அப்போ நீங்களே பெட்டியை எடுங்க என்று கூறிவிட்டு கீழே இருந்த பெட்டியை வேறொருவர் வந்து எடுத்து சென்றார். கொஞ்சம் லேட்டாக ஒரு பெட்டி வந்தது. அதை பார்த்து திரு, இதுவா என்று கேட்டான். மதி பார்த்துவிட்டு, ஆமா இதுவும் அதே மாதிரி இருக்கு. ஐயோ அத்தா, அவங்க பெட்டி இதுதான், மாத்தி எடுத்துட்டு போறாங்க என்றாள். திரு அவளை முறைக்க அமுதி அம்மா என்று பல்லை கடித்தாள். அகரன், மதி அதுல அவங்க பேரு போட்டிருக்கு, இதுதான் உன்னோடது என்று கையை காட்ட, டாட் இந்த லக்கேஜில் கிராஸ் போட்டிருக்கு, செக்கிங் போகணும் என்றான் அகரன். திருவும் அதை பார்க்க எஸ் என்று, இதுல என்ன மதி வச்சிருக்க, ஏன் செக்கிங் போட்டிருக்கு என்று ட்ராலியில் தூக்கி வைத்தான். ஒண்ணுமில்லத்தா, எல்லாம் நமக்கு தேவையானதுதான். செக்கிங்கா? அப்படின்னா இந்த பெட்டியை தரமாட்டாங்களா? தருவாங்க, ஆனா அவங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதோ உள்ளே இருக்கு, அதான் செக்கிங் போட்டு இருக்காங்க, வா போய் பார்க்கலாம் என்று அந்த பெட்டி ட்ராலியை தள்ளிவிட்டு போனான் முன்னே. மதி திருவின் லக்கேஜ் இருந்த ட்ராலியை தள்ள அவ ஒரு சைடு தள்ளினா இது ஒரு பக்கத்து போனது. இவ அது பின்னாடி போய் தள்ளி தள்ளி கிட்டத்தட்ட கபடி தான் விளையாண்டாள். அகரன் சிரிக்க, அமுதி நீ ஏன் எல்லாத்துக்கும் சிரிக்கிற என்று ட்ராலியை மதியிடமிருந்து வாங்கினாள். ஐ நோ தட் ஹவ் டு லாஃப் என்றான் அகரன். மதி அகரனோடு சேர்ந்து பேசிக்கொண்டு சென்றாள். லக்கேஜ்களை செக்கிங் செய்ய ஓப்பன் செய்தார்கள். அதில் மேலே ட்ரெஸ்ஸுகள் தான் இருந்தது. ஆனால் அதை எடுக்க டப்பா டப்பாவாக அனைத்து வகை சமையல் பவுடர்கள், அதாங்க சீரகம், சோம்பு, மிளகு, கறி மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் முழுசாக, கசகசா தூள், இன்னும் மசாலா பவுடர் என அனைத்து வகையும் டப்பாவாக 3 அடுக்குகளாக இருந்தது. அதுதான் ஸ்கேனிங்கில் வெறும் பாட்டில் அடுக்குகளாக காண்பிக்க சந்தேகத்தில் செக்கிங் போட்டார்கள். திரு, என்ன மதி இது, இதை ஏன் இவ்வளோ கொண்டு வந்திருக்க? சமைக்க தேவைப்படுமே அத்தான், இங்க எங்க போய் நான் வாங்குவேன், அதான் கையோடு கொண்டு வந்துட்டேன். இது எல்லாம் இல்லாம எனக்கு சமைக்க வராது. ஏன் இங்க எதுவுமே கிடைக்காதுன்னு யாரு சொன்னா? அறிவிருக்கா உனக்கு? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோன்னு. ஆமா, ட்ரெஸ் ரொம்ப எதுக்கு, அது 4 செட் இருந்தா போதும். இதுதான் முக்கியம், வயிறு தான் ரொம்ப முக்கியம், ஆக மொத்தம் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், அப்படி தானே? இப்போ இதையெல்லாம் தர மாட்டாங்க வா என்றான். ஐயோ என்ன சொல்றீங்க, ட்ரெஸ் வேணா வச்சுக்க சொல்லுங்க, சாப்பாடு செய்யணும், எனக்கே இதை வச்சு சமைச்சு எப்போ சாப்பிடுவோம்னு இருக்கு என்று பதறினாள் மதி. இங்க பாரு மதி, இங்க கசகசா பவுடர் எல்லாம் இவ்வளோ டிராவலில் எடுத்துட்டு வரக்கூடாது, இது போதை பொருட்களில் வரும். நல்ல வேலை அதை மட்டும் தனியாக கொண்டு வரல, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்த. இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தருவாங்க, எதை தராங்களோ அதுதான் நமக்கு என்றான் திரு. மதி திருவென முழித்தாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் திரு, மதி, அமுதி, அகரன் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு சில பொருட்களை மட்டும் திருப்பி கொடுத்தனர். திரு கடுப்பாகி, உன்னால பாரு எவ்வளோ நேரம் சின்ன பிள்ளைகளும் நிற்க வேண்டியதா ஆயிடுச்சு என்று திட்டியபடி வெளியில் வந்தனர். திருவை பார்த்த வாசு, ஹே புது மாப்பிள்ளை வாடா என்று அவனை வரவேற்றான். 4 பேர் முகமும் டல்லாக இருக்க வாசு மற்றும் தானியா அவர்களை பார்த்துவிட்டு, ஏன் இவ்வளோ நேரம், ஃப்ளைட் அரைவலாகி ரொம்ப நேரம் ஆச்சே என்றனர். திரு, இதோ இவதான் காரணம், சும்மா இல்லாம வீட்டில் இருக்க எல்லா டப்பாவையும் மளிகை சாமான்களை நிரப்பி பொட்டி நிறைய அடிக்கிட்டா. ஸ்கேனில் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதான் டவுட்டு செக்கிங் போட்டானுங்க, அதை முடிக்க லேட் ஆச்சு என்று நோந்தான். ஹஹா, என்ன சிஸ்டர்
ஆரம்பமே அசத்தலா இருக்கு. நீங்க ஏன் ஒரே பெட்டியில் அடுக்குனீங்க? இந்தாதான் 4 பெட்டி இருக்கே, தனித்தனியா போட வேண்டியதானே என்றான் வாசு. ஆமாவா, அது தெரியாதே. ஏன் அத்தான், வாங்க போய் அதை எல்லாத்தையும் வாங்கி மற்ற பெட்டியில் அடுக்கிக்கலாம் என்றாள் மதியுடனே. வாசு மற்றும் தானியா சிரிக்க அவர்களின் மகள் வினோதினி, ஆஹா ஆண்டி, நெக்ஸ்ட் டைம் அப்படி கொண்டு வாங்க என்றாள். ஹாய் மதி, என் பேரு தானியா, இவரு என் கணவர் வாசுதேவன், இவ என் பொண்ணு வினோதினி என்று அறிமுகமானாள் தானியா. மதிக்கு தானியாவை பார்த்ததும் தமிழ் பேசும் ஒருத்தி என்று தனி பாசமே வந்தது. ஆமா, உன் அத்தானுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்றான் வாசு. அப்படியா, என் பேரு மதியழகி, இவ என் பொண்ணு அமுதினி, அப்புறம் இது அத்தான், இவன் அகரன், என் தோஸ்து என்றால் மதி சிரித்தபடி. வாசு மற்றும் தானியா மாறி மாறி பார்த்து கொண்டு சிரித்தனர். அத்தானுக்கு பேர் இல்லையா தங்கச்சி என்றான் வாசு. இருக்குண்ணா, அங்க ஆபீசர் கேட்கும் போதே பயந்து தான் சொன்னேன். ஏன்னா எங்க ஊரு பக்கம் புருஷன் பேரு சொன்னா பொரடியிலேயே போடுவாங்க, அத்தான்னு தான் சொல்லணும். சரி விடு, அவன் பேரு தெரிஞ்சது தானே. பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேட்குறீங்க என்று மதிய ஆரம்பித்தாள். நீங்க 2 பேரும் இங்கே நின்று பேசிட்டு வாங்க, நாங்க போறோம் என்று திரு முன்னே நடந்தான். தான்யா, வாசு அவங்களே டயர்டா வந்திருப்பாங்க, நீ மொக்க போடாம வா என்று மதி கையை பிடித்து கொண்டு நடந்தாள். அச்சோ, நீங்க என்ன பேரு சொல்லி கூப்பிடுறீங்க? அவ ஊர்ல யாரும் அவளை பொரடியில போடல தங்கச்சி என்று நக்கலடித்தான் வாசு. அகரனும் வினுவும் பேசிக்கொண்டே செல்ல திரும்பி பார்த்த வினு, ஏ அமுதினி வா என்று அவள் கையை பிடிச்சிட்டு நடுவில் சென்றாள். அமுதிக்கும் அகரனுக்கும். அத்தியாயம் 10. எப்படி ஒரே காரில் எல்லோரும் போக முடியும் என்றான் திரு. அது எல்லாம் போகலாம், உன்னோட காரும் வந்திருக்கு என்றான் வாசு. பின்னால் மற்றவர்கள் வந்து சேர்ந்தனர். ஓகே தனு, நீங்க அந்த காரில் வாங்க, நானும் திருவும் இதில் போறோம் என்று கூறினான் வாசு. திரு, நான் டிரைவ் செய்கிறேன், பிரச்சனை இல்லை என்றான். இல்லை அண்ணா, நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஸோ நோ ப்ராப்ளம், நீங்களும் வாசுவும் ஒன்றா வாங்க, பசங்க எங்கள் கூடவே வரட்டும் என்றாள் தான்யா. திரு சரி என்று தலையை ஆட்டிவிட்டு லக்கேஜ்களை எடுத்து அடுக்கினான் வாசுவின் உதவியோடு. அகரா, நீயும் வினுவோடு வரியா இல்லை டேடியோடு வரியா? நோ டாட், ஐ வில் கம் வித் வினுக்கா. திருவும் வாசுவும் முன் கிளம்பினர். அடுத்த காரில் பசங்களை பின்னால் ஏற சொன்னால் தான்யா. அமுதியையும் சேர்த்துதான். வினோ நடுவில் அமர இரு பக்கமும் அமர்ந்தார்கள். மதி, வாங்க முன்னாடி ஏறுங்க என்று தான்யா டிரைவர் சீட்டில் அமர்ந்தாள். எங்க டிரைவர் காணோம்? ஆண்டி, எதுக்கு டிரைவர், ஏறுங்க, அம்மாவே ஓட்டுவாங்க என்றாள் வினோ. எனது, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா என்று கேட்டபடி ஏறி ஆச்சரியமாக அமர்ந்தாள் மதி. ஆமா மதி என்று சீட் பெல்ட்டை அவளும் போட்டு மதிக்கும் போட்டு விட்டாள் தான்யா. காரை ஆன் செய்து மூவ் செய்தால், உங்களுக்கு பயமா இல்லையா ஓட்ட என்று கேட்டவுடனே, ஐ சூப்பரா ஓட்சிங்க என்று சின்ன புள்ள போல கைத்தட்டினாள். கார் கிளீன் ஹைவேயில் வழுக்கி கொண்டு சென்றது. இங்கே கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸி மதி, நம்ம ஊரை மாதிரி டிராஃபிக் சொதப்பல் இல்லை, ஆட்டோமேட்டிக் கார் தான். ஓ அப்படின்னா எல்லாத்துக்கும் காரில் பட்டன் இருக்கும், ஓட்ட ஈஸியாக இருக்கும், நீயும் ஓட்டலாம், கற்றுக்கும் போது உனக்கே புரியும். நானா காரா? ஐயோ வேண்டாம், எனக்கு ஓட்ட வராது, எதுலையாவது மோதிடுவேன், அப்புறம் அத்தான் என்னைய ஊட்டிக்கு பார்சல் பண்ணிடுவாரு. தான்யா சிரித்தாள். ஆண்டி, இங்கே ஒரு பயமும் இல்லை, நீங்கள் தைரியமாக கார் ஓட்டி கற்றுக்கலாம். அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது முன்னாடி, ஆனால் இப்போ பாருங்க, நானும் அம்மாவும் அப்பாவை எதிர்பார்க்க மாட்டோம், கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்பா கார் இல்லாமல் மெட்ரோவில் போவார் ஆஃபீஸுக்கு என்று சொல்லி சிரித்தாள் வினு. ஆமாம் மதி, நீயும் ஓட்டி கற்றுக்கோ, நம்மளும் அப்பாவை வாசு அங்கிள் மாதிரி போக வச்சிடுவோம் என்றான் அகரன் ஆசையாக. தானியாவிற்கு அகரனின் ஆசை புரிந்தது. நீ ஒன்றும் கற்றுக்க வேணாமா, நம்ம எங்கே போக போகிறோம் என்றாள் அமுதி உடனே. தானியா சட்டென்று மிரர் வழியே அமுதியை கவனித்தாள். அவளின் பார்வை அகரன் மீது இருந்தது. அதில் மதி அவ அம்மா என்ற உரிமை தெரிந்தது. அகரன், மதி, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ கற்றுக்க, நம்ம வேணா இந்த அம்முவை விட்டுட்டு போவோம் என்றான். ஏய், என்னை அம்முன்னு சொல்லாதடா, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மதி சொல்லி வை உன் ஃப்ரெண்டு கிட்ட என்றாள் கோபமாக அமுதி. இவங்க வேறங்க, எனக்கு என்னோட அத்தை அம்மா மாதிரி, ஆனால் இவ மாமியார் ஆயிடுவா அப்பப்ப என்றாள் மதி. யார் அத்தை என்றாள் தான்யா. என்னோட தனம் பாட்டி தான் என்னோட மாமியார். அம்மா அத்தை நான் அமுதி எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், இப்போ பாவம் அம்மா அத்தை
மட்டும் இருக்காங்க என்றாள் மதி. அமுதி, நீ எந்த கிளாஸ் படிக்கிற என்று கேட்டாள் வினு. அவ 5வது படிக்கிறா பாப்பா, சீக்கிரமே பேசிட்டா, அதான் பள்ளிக்கூடத்தில் 3 வயசுலேயே போட்டோம் என்றாள் மதி. ஆண்டி, என்னை நீங்க வினுனே கூப்பிடுங்க. சரி வினு. ஓ, அப்போ உனக்கு நான் சீனியர், அகரனுக்கு நீ சீனியர், அகரா எங்க 2 பேருக்கும் நீ ஜூனியர், ஓகேவா என்றாள் வினு. இவ ஆரம்பிச்சிட்டா. ஏய், எல்லாம் சும்மா பேரு சொல்லியே கூப்பிடுங்க, என்ன பெரிய வயசு வித்தியாசம் என்றாள் தானியா. அம்மா, நீங்க சும்மா இருங்க, நாங்க பேசிட்டு வரோம். யூ டோன்ட் லிசன் அவர் ஸ்பீச், வி டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் கான்வர்சேஷன் என்றாள் வினு. மதி, வினு என்ன சொல்லுதுங்க? மதி, நீ என்னை பேரு சொல்லியே கூப்பிடு. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவளா? அவங்க பேசுறத நம்ம கேட்க கூடாதாம், நம்ம பேசுறத அவங்க கேட்க மாட்டாங்களாம், ஒப்புதல் வாங்கிக்கிறா என்று சிரித்தாள் தானியா. வினு உங்களை மாதிரி இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி பேசுதுங்க. அமுதி வினு கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாள். வினு பேச வைத்தாள். மூவரும் ஆளுக்கு ஒரு ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டு வந்தனர். ஒரே பாட்டை. ஏ மதி, சும்மா வா போன்னு சொல்லு, பரவாயில்ல. ஆமா, அவ வாசு மாதிரி தான். ஆமா, அமுதி கொஞ்சம் கோபக்காரியோ? ஆமா தானியா என்று மெதுவாக சொன்னவள். ரொம்ப எனக்கு அம்மா மாதிரி, அவளுக்கு நான் பொண்ணு மாதிரி. ஆனால் என்னைய கோபப்பட்டாலும் நல்லா பார்த்துப்பா, ஏன்னா எனக்கு கோபமே வராது. நான் ஒரு லூஸு, எதையாச்சும் பேசிட்டே இருப்பேன். சாப்பாடு, வீடு, இதுதான் என் உலகம் என்றாள் மதி. தானியாவிற்கு மதியின் வெள்ளந்தி மனம் புரிந்தது, பிடித்தது. மதி, உன்ன மாதிரி இருப்பது தான் கஷ்டம். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் எதையும் நினைக்காம உன் மனசில் உள்ளதை பேசுகிற, இதுவே கொடுப்பன. ஆனால் வாழ்க்கையில் இது மட்டும் போதாது. உன் பொண்ணுக்கு மட்டும் அம்மாவா இல்லாம இதோ இந்த அகரனுக்கும் அம்மாவா திரு அண்ணாக்கு நல்ல மனைவியா இருக்கணும், சரியா? என்று மண்டையை ஆட்டினாள். என்னாச்சு? இல்லை, நீங்க பேசுறது அம்மா மாதிரி இருக்கு. இப்படி தான் என் அம்மா சொல்லிகிட்டே இருந்துச்சு ஊரில். நான் எப்படி அகரனுக்கு அம்மா ஆக முடியும்? அத்தானுக்கு மனைவி தானே இப்போ. அது என்ன நல்ல மனைவி? முடியும் மதி. பெற்று விடுவதால் மட்டும் ஒரு பெண் தாயாகி விட முடியாது. அந்த பிள்ளையை வளர்ப்பதில் இருக்கு. அகரனின் அம்மாக்கு அந்த தகுதி கிடைக்கவில்லை, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. அவன் உன்னை அம்மான்னு நீ சொல்லாமல் கூப்பிடணும். அதுதான் உன் தாய்மைக்கான வெற்றி. அமுதியும் புரிஞ்சுப்பா. திரு அண்ணாக்கு நல்ல மனைவினா உனக்கே போக போக புரியும். உடல் சம்மந்தப்பட்டதில்லை, அது மனசு தொடர்புடையது. நீங்கள் 4 பேரும் ஒரே குடும்பமாக நல்லா வாழணும், அதுதான் என் ஆசை என்றாள் தானியா. அதான் நாங்கள் இப்போ ஒரே வீட்டில் இருக்க போகிறோமே தானியா. அப்புறம் என்ன, உங்கள் ஆசை நிறைவேறிட்டா என்று கூறி மதி சிரித்தாள். இவளுக்கு சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது, அதுவா நடந்தாதான் புரியும் என்று எண்ணி அந்த விஷயத்தை விட்டு வேறு பேசி சிரித்தனர். அப்புறம் சொல்லுடா புது மாப்பிள்ள, இப்போ என்னத்துக்கு இந்த டைலாக் உனக்கு? என்ன டைலாக் உனக்கு தெரியாது, கடுப்பாக்காத, அமைதியாவா. டே மாப்பிள்ள, என்ன புது மாப்பிள்ள தானே, சொல்ல வேணாம். மாப்பிள்ள ஓகே தானே, நீ மச்சான் தானே கூப்பிடுவ, இது என்ன மாப்பிள்ள? அப்புறம் இல்லையா, இத்தனை நாள் என் பொண்டாட்டி உன்னைய அண்ணான்னு கூப்பிட்டா, ஸோ மச்சான். ஆனால் இப்போ ஓம் பொண்டாட்டி என்னைய அண்ணான்னு கூப்பிடுறாங்க, ஸோ மாப்பிள்ளை தானே என்று சொல்லி கெக்க பெக்கவென சிரித்தான் வாசு ஸ்டேரிங்கை பிடித்தவாறு. திரு காரின் டேஷ்போர்ட் மேலிருந்த நோட்பேடை எடுத்து வாசு மீது வீசினான். செருப்பால் அடிப்பேன் நாய, இப்படி கேவலமா ஜோக் அடிக்காதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். சரி விஜா மாப்பிள்ள, சரி சரி மச்சான் சொல்லு. புதுசாக கல்யாணம் ஆக்கிட்டு கையோட ஹனிமூனுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்ட. நெக்ஸ்ட் பிளான் என்ன மச்சான்? உன்னை கொல்ற பிளான் தான். என்றா இப்படி கோபப்படுற? புது வாழ்க்கை வாழ போகிற, ஃப்ரெஷ்ஷாக இருடா, சும்மா முகத்தை குரங்க மாதிரி வச்சுக்காம. என்ன புது வாழ்க்கை? அதே வாழ்க்கை தான். என்ன மதியம் அவள் பொண்ணும் வராங்க, அதனால் என் வாழ்க்கை மாறப்போவதில்லை. என்ன மாற போகிறதில்ல? என்னமோ அவங்க உன் கூட ஸ்டே பண்ண வந்திருக்க கெஸ்ட் மாதிரி சொல்லுற. ஆமாம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோ, ஆனால் பேயிங் இல்லாத கெஸ்ட். அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணின இங்கே கூட்டிகிட்டு வந்த காசை இங்கேருந்து அனுப்ப வேண்டியதானே? ட்ரஸ்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கிற மாதிரி. நான் மதியை கல்யாணம் செய்தது அப்பா அத்தைக்காக மட்டும்தான். அப்பா மதிக்கும் அவள் பொண்ணுக்கும் பாதுகாப்பும் கடைசி வர பராமரிப்பும் வேணும்னு சொன்னார். அத்தைக்காக அவர் எதுவுமே செய்யலை. இளம் வயது விதவா ஆனாங்க. அவங்க மகளும் அப்படி ஆகிட்டா. அவளுக்காவது அப்பா நல்ல வழி செய்யணும்னு நினைச்சாரு. மற்ற ஆம்பளைங்க கிட்ட போய் கேட்க முடியாது. பொம்பளை பிள்ளையோட இருக்க ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி என்னிடம் கேட்டார். பத்தாததுக்கு அகரனுக்கும் புத்தியில் ஏற்றி விட்டார். எல்லாம் சேர்ந்து நெருக்கிட மதிய கல்யாணம் செய்தேன் என்று கண்ணாடி வழியே வெளியில் பார்த்தான். சரிடா, கல்யாணம் பண்ணியது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா மதிய மனைவியா நினைக்கத்தானே சொல்றேன். அமுதிய உன் மகளா நினை.
நீங்க 4 பேரும் ஒரு குடும்பமா மாறுங்க, சந்தோஷமா வாழுங்க. அதுக்கு தான் உன் அப்பா ஆசைப்படுறாரு. முடியாதுடா, மனைவியா வாய்ப்பே இல்லை. ஒருத்தி கொடுத்த தழும்பே இன்னும் இருக்கு. இதில் இன்னொருத்திக்கு கணவன் உறவில் ஏண்டா? என்ன ஏண்டா? திவ்யாவும் நீயும் என்ன மனதார விரும்பி நல்ல வாழ்க்கையா வாழ்ந்தீங்க. அது ஒரு வாழ்க்கை, நீ இன்னும் அதை மறக்காம இருக்க. அப்படி என்ன அவளை மறக்க முடியல உனக்கு? டே, அவளை நினைக்கிற அளவுக்கு அவ ஒன்றும் என் மனசில் வாழல. ஆனா மறக்கிற அளவுக்கு அந்த வாழ்க்கை பாடம் சாதாரணம் இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லுவ? மதி பொண்டாட்டி இப்போ உனக்கு லீகலா? அவ பொண்ணு அகரன் 2 பேருக்கும் நீ தான் பொறுப்பு. இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாருடா. அதை தான் நானும் சொல்றேன். அகரன் மாதிரி அமுதியையும் நல்லா படிக்க வைக்கிறேன், தேவையானதை செய்வேன். மதிக்கு ஒரு பாதுகாப்பு கணவன் என்ற பேரில், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த வாழ்க்கை இல்லடா. அப்ப மதி ஒரு வேலைக்காரி மாதிரி சமையலுக்கு மட்டும். டேய், என்கிட்ட ஃபெமினிசம் பேசுறியா? நான் அதை பார்த்து தான் முதலில் ஒருத்திய சுதந்திரமா விட்டேன். ஆனா அதுவே எனக்கு எதிர்மறையா மாறுனுச்சு. ஆனா மதிக்கு சுதந்திரம் கொடுக்க நான் யார்? அவளுக்கு தோன்றுவதை அவ செஞ்சுக்கட்டும். நீ அவ புருஷன். எனக்கு தேவையானதையும் அகரனுக்கு நான் பார்த்துப்பேன். அவளையும் அவ பொண்ணையும் அவ பார்த்துப்பா. பணம் தேவையான போது கிடைக்கும். இதுதான் எங்க வாழ்க்கை. இதை நான் வீட்டுக்கு போனதும் அவகிட்டையும் சொல்ல போறேன். எது வரைக்கும் இந்த வாழ்க்கை போகுதோ போகட்டும். இப்போதைக்கு மதியும் அவ பொண்ணு பாதுகாப்பா என் கூட இருப்பாங்க. இங்க என்ன பிரச்சனை வர போகுது? மதிக்கு சாப்பாடு, சமையல், தூக்கம், அவ பொண்ணுக்கு படிப்பு, அவ வளர்ந்ததும் கல்யாணம், அப்புறம் என்ன என்றான் திரு. சமுதாயத்தில் வளர்ந்த பிள்ளைகளை வச்சு இருக்க பெண்கள் மறுமணம் செஞ்சு நல்லா வாழுறாங்க. அவங்க மறு வாழ்க்கை சிறப்பா நல்லாவே அமைஞ்சிருக்கு. அந்த அளவு பெண்கள் யோசித்து தெளிவாகி விட்டார்கள். யாரும் மகாபாரத காந்தாரியா கணவனுக்காக கண்ணை கட்டி வாழ விரும்பல. அது நடைமுறைக்கு ஆகாது என்று உணர தொடங்கிவிட்டார்கள். ஆனா அதே சமுதாயத்தில் இருக்கும் நீ கண்ணை கட்டி கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று காந்தாரியா வாழ ஆசைப்படுற. ஏண்டா? கண்ணை திறந்து பாருடா. வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்கு. முடிஞ்சு போனதை விடு. இனி ஏன் நீ மதிய மனைவியா பார்க்க கூடாது? இல்ல அவ வேறொருவள் மனைவியா இருந்தான்னு மனசு ஒத்துக்கலையா? டேய், என்னடா பேசுற? அப்ப நானும் இன்னொருத்தி புருஷனா தானே இருந்தேன். ஏண்டா எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி என் மனசை புரிஞ்சுக்காம பேசுற என்று வருந்தி கேட்டான் திரு. வாசுவிற்கு புரிந்தது ஒரே நாளில் மாற்றம் வராது. போக போக ஒரே வீட்டில் வாழ்ந்தால் புரிய ஆரம்பிக்கும் என்று எண்ணி பேச்சை மாற்றினான். சரிடா விடு. அப்புறம் நைட்டு தனுதா சமைச்சு வச்சிருக்கா. நேரா போறோம், முட்டி மோதி நல்லா சாப்பிட்றோம். திருமுறைக்கு. அடே, உன் தங்கச்சி இட்லி செஞ்சிருக்காடா, நீயே சொல்லு. அது எப்படி இருக்கும்? நானும் வேணாமடின்னு சொன்னேன். ஆனா பாதகி கேட்கலடா. நீங்க டயர்டா வருவீங்கன்னு பிரிஸ்கியா ஆக்குறாளாம். உங்க தலையெழுத்து என்று சொல்லி உச்சி கொட்டினான். தனு சாப்பாட்டை குறை சொல்ற. இரு, உனக்கு இருக்கு இன்னைக்கு. டேய், வேணாம்படா. அப்புறம் அந்த இட்லி தான் நாளைக்கு உப்மாவா மாறிடும். திரு சிரித்தான். வாசவும் சிரிக்க வீடு வந்தது. திரு வீட்டுக்கு சென்றுதான் தானியா சமைத்து வைத்தாள். நல்ல சமைப்பா. ஆனா அந்த இட்லி மட்டும் சொதப்பும். எப்பயும் ஒன்று கல்லா இருக்கும், இல்லை கரைஞ்சு ஓடும்.